திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் அமனலிங்கேஸ்வரர் கோயில் வளாகத்தை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், நீர் சூழ்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. அங்கு பக்தர்கள் யாரும் சிக்கவில்லையே? பூங்குழலி, திருப்பூர் மாவட்டம் உடுமலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சூழலில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குருமலை, குளிப்பட்டி, மேல் குருமலை உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவிக்கு அருகாமையில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவில் வளாகம் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்தது. ஆனால் இரவு நேரத்திலே இந்த வெள்ள நீர் சூழ்ந்த காரணத்தினால் அங்கு பக்தர்கள் யாரும் சிக்கவில்லை. கோவிலில் தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு தற்சமயம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பஞ்சலிங்க அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவிக்கு செல்ல தற்போது தடை விதிச்சிருக்காங்க. மேலும் அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கோவில் பகுதிக்கு வராமல் இருக்க முகப்பு பகுதியில் தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் நின்று சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். மேலும் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைய துவங்கி இருப்பது அப்பகுதியில் நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது. மதியத்துக்கு மேலாக நீர் வடிந்த பிறகு பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகத்தினர் தெரிவிச்சிருக்காங்க. பூங்குழலி, கோயிலுக்கு அருகே அந்த நீர் வழித்தடங்களில் இருக்கின்ற மக்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறதா சுரேஷ்? நிச்சயமாக அமராவதி ஆற்றிலும் தற்சமயம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் உபரி நீரினுடைய திறப்பு அதிகரிக்கும். எனவே கரையோர மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வெள்ள அபாய எச்சரிக்கை என்பது தற்சமயம் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மலைப்பகுதியில் உள்ள மலை கிராம மக்களும் பாதுகாப்பான பகுதிக்கு செல்ல வனத்துறை சார்பில் போதுமான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார்.